இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன தொடரும் அப்படிங்கிற படத்த பத்தி தான். இந்த கதையில ஒருத்தர் கொலைகாரங்களோட சேர்ந்து ஒரு டெட் பாடிய மறைக்கிறதுக்கு உதவி பண்றாரு. அப்புறமா அப்பாடா அப்படின்னு நிம்மதியா வீட்டுக்கு வராரு. அப்படி வரவர்கிட்ட ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுது. கொலை பண்ணவங்க எல்லாரையும் பழி வாங்குறாரு. ஆனா கொலை பண்ணும்போது கூட துணைக்கு நின்னுட்டு, பாடிய டிஸ்போஸ் பண்ணும்போதும் துணைக்கு நின்னுட்டு, இப்போ அவங்களையே பழி வாங்க நினைக்கிறாரு. என்ன ஏதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி இப்போ படம் பார்க்கலாமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஏதோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது போல. போலீஸ் வண்டி, ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. நிலச்சரிவுக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற மக்கள் எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்கிற அந்த சமயம், அங்க ஒரு வண்டி மட்டும் தனியா கிடக்குது. அந்த வண்டிக்குள்ள யாரோ ஒருத்தர் கத்துற சவுண்ட் கேக்குது. அவர தீயணைப்புத்துறை டீம் கூப்பிட்டு காப்பாத்தி மேல ஏத்திடுறாங்க. இன்னும் உள்ள யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, அவன் எதுவும் சொல்ல மாட்றான். பின்னாடி ஆட்கள் இருப்பாங்க போல. எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தியாச்சு. கடைசியா எதையோ ஒண்ணு பார்த்துட்டு அந்த தீயணைப்புத்துறை வீரன், "சார்" அப்படின்னு கத்துறான். இவன் என்னத்த பார்த்தான் அப்படிங்கிறத நமக்கு அங்க காட்டல. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்குக்கு போறோம். ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ ஒரு டிரைவர். பழைய அம்பாசிடர் வண்டிய ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சபரிமலைக்கு போற சாமியார்கள் எல்லாம் சிறப்பா அங்க ஐயப்பர் கோயில கும்பிட்டுட்டு வர்றது, அந்த வழி எல்லாமே இவருக்கு தெரியும். கூட்டமா வர யானைகள பார்த்து பயப்பட தேவையில்ல. தனியா 1, 2 யானை வரும் பார்த்தீங்களா? அத தான் பார்த்து பயப்படணும்னு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் பாருங்க யானை கூட்டம் குடும்பத்தோட சந்தோஷமா படுத்து கிடக்குது. அப்பதான் படத்தோட பேரே போடுறாங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. ஒரு காலத்துல 2 பேரும் ஸ்டண்ட் மாஸ்டரா வேலை பார்த்தவங்க. இந்த சண்டைலாம் ஹீரோஸ் போட மாட்டாங்க. ஸ்டண்ட் பண்ற ஆட்கள் தான் போடுவாங்க டூப் போட்டு. அப்படியே அடிதடியெல்லாம் பயங்கரமா கத்துக்கிட்ட 2 பேரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை இருக்குது. பின்னாடி ஒரு சினிமா ஷூட்டிங் அப்போ ஆக்சிடென்ட்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாரு. அப்புறமா அவரோட ஒய்ஃப் குழந்தையோட சேர்த்து ஹீரோவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே ஃபோட்டோஸ்லயே நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஆவரேஜ் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பையன் இப்ப காலேஜ்ல படிக்கிறான். என்னதான் தனக்கு இந்த பையன் பிறக்கலனாலும், பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு. பொண்ணு எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றா. பாத்ரூம்ல ஏதோ குசு குசுன்னு பேசிட்டே இருக்கிறான். வந்து சத்தம் போடுங்கம்மான்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சத்தம் போடுற மாதிரி அன்பா கண்டிக்கிறாரு. குடும்பமா சந்தோஷமா இருக்கிறாரு. சவாரி ஏத்துறது, வரதுன்னு எல்லா வேலையும் சிறப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாரையும் கொண்டு போய் இறக்கி விட்டு, காசு பார்த்து குடும்பம் நடத்தி இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்கள மாரியே தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கிறாரு. என்னதான் இப்ப அந்த ஸ்டண்ட் தொழில வாங்கவும், பார்க்கவும் யாரும் இல்லனாலும், அடிக்கடி ஃபோன்ல பேசிக்கிறது உண்டு. ஸ்டண்ட் மாஸ்டர் கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு காலத்துல அவரும் அங்க ஸ்டண்ட் அசிஸ்டன்டா வேலை பார்த்தவர் தான். அவரும் ஹீரோ கூட ஃபோன்ல பேசுறாரு. அப்புறம் பையன் காலேஜ்ல படிக்கிற பசங்க எல்லாம் ஒண்ணா ஹீரோவோட வீட்டுக்கு சும்மா தங்குறது, பார்க்கறது இதுக்காக வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு காலத்துல எப்படி ஸ்டண்ட் பண்ணாங்க. அந்த பழைய கதைகள பேசிட்டு, சாப்பிட்டுட்டு இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோவுக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்குது. பொண்டாட்டி கிட்ட கெஞ்சி கூத்தாடி பெர்மிஷன் வாங்கி சரக்கு அடிக்க போறாரு. அந்த கேப்ல பசங்க வீட்ல இருந்த கார எடுத்துட்டு போறானுங்க. ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டுறான். "டேய் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வேணாம் வேணாம்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்காம பசங்க போறானுங்க." இத நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. படுவேகமா வண்டிய ஓட்டிட்டு வராரு. "நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடான்னு" சொன்னாலும், இவங்களுக்கு வண்டி பிரேக் போடவே ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா வண்டி கொஞ்சம் இடிச்சு நிக்குது. ஃப்ரண்ட்ல இருந்த பம்பர் உடைஞ்சிடும். பிள்ளைக்கு பல்லாருன்னு ஒரு அறை. பசங்க முன்னாடியே. வண்டியோட பம்பர் உடைஞ்சிருக்குங்கிறதுக்காக இல்ல. இவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஆயிருந்தா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படிங்கிற அக்கறையில. அடுத்து இப்ப பம்பர் அடிபட்டு கிடக்குது. அத சரி பண்ணணும். மெக்கானிக்கல் ஷாப்ல போய் வண்டிய போட்டு வண்டிய ரெடி பண்ண குடுக்குறாங்க. அந்த மெக்கானிக்கல் ஷாப்ல ஒரு பையன் வேல பார்ப்பான். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பையன் தான். ஃப்ரண்ட் லைட் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். பழைய லைட் ஏதாவது போடலாமான்னு கேட்டா, அதெல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் புதுசா தான் போடணும்னு சொன்னதும், அந்த மெக்கானிக் பையன், "நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. நாளை கழிச்சு வந்து வண்டி எடுத்துக்கோங்கன்னு" சொல்லிட்டான். பையன் எல்லார் முன்னாடியும் தன்ன அடிச்சதுனால அப்பா மேல கோவமா இருக்கான். கால் பண்ணா எடுக்கல. வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சு விடுறாரு. "டேய் தெரியாம பண்ணிட்டேன் பேசுடா வாடான்னு." ஆனாலும் பிகு பண்ணிட்டு தான் இருக்கான். திரும்ப கூப்பிடவும் இல்ல. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட "ஓவரா பண்ணாதடா பேசுன்னு" சொல்றாங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் 2 பேரும் பேசல. அடுத்து ஒரு துக்க செய்தி வருது ஊர் பக்கத்துல இருந்து. தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டண்ட் மாஸ்டரே இறந்துட்டாராம். நியூஸ கேள்விப்பட்டதும், தான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ புறப்பட்டு போறாரு. மெக்கானிக்கல் ஷாப்ல வேற வண்டி நிக்குது. இடத்துக்கு போயிட்டு நல்லபடியா எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணிட்டு, திரும்ப வீடு திரும்பும்போது, மெக்கானிக் ஷாப்போட ஓனர், "வா ஒரு முக்கியமான விஷயம்." நம்ம ஹீரோவ பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு. அந்த ஏரியா கவுன்சிலர் கூட வந்திருக்கிறாரு. "என்ன எல்லாரும் பரபரப்பா நிக்கிறீங்க? என்னன்னு கேட்க, அங்க எஸ்ஐ ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம ஹீரோவோட வண்டிய இங்க புடிச்சு வச்சிருக்கிறாரு. எதுக்கு புடிச்சு வச்சிருக்கிறாருன்னு கவுன்சிலர், மெக்கானிக் ஷாப் ஓனர் எல்லாம் வந்து விசாரிச்சா, வண்டியில யாரோ கஞ்சா கடத்திருக்காங்க. யாரு? என்ன? யாரு? மெக்கானிக்கல் ஷாப்ல ஒரு பையன் இருந்தான்ல அந்த பையன் தான் கஞ்சா கடத்திருக்கிறானாம். கஞ்சா கிடைச்சிருக்குது. யூஸ் பண்ணியிருப்பானோ என்னவோ! போலீஸ பார்த்ததும் வண்டிய விட்டுட்டு ஓடிட்டான். அந்த பையன புடிச்சு குடுத்துட்டு வண்டிய எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ எவ்வளோ கெஞ்சுறாரு. அப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அங்கேயே ஒரு ஏட்டு இருக்கிறாரு. அவரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரு கூட சப்போர்ட் பண்ணாலும் எரிஞ்சு விழுறாரு எஸ்ஐ. இது கொஞ்சம் தகராறு மாதிரி மாறும் போல. இருந்தாலும் எஸ்ஐ கிட்ட கொஞ்சம் பேசுற விதத்துல, கேட்கிற விதத்துல கேட்டா வேலை நடக்கும்னு ஏட்டு சொன்னதுனால,
ஹீரோ அந்த மாதிரி கெஞ்ச பார்க்குறாரு. அப்பயும் ஒண்ணும் வேலைக்கு ஆகல. வண்டி ஃபுல்லா தூசியா கிடக்குது. அத பார்த்துட்டு வண்டி தண்ணி போட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. இத பார்த்த எஸ்ஐ, "இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேல. இந்த வேலைலாம் இங்க பார்க்கக்கூடாது. உங்க வீடு நின்னுச்சியா?" அப்படின்னு சத்தம் போடுறாரு. சரி, இந்த மெக்கானிக் பையன் எங்க நம்ம வீட்ட கண்டுபிடிச்சு அங்க போய் கேட்டா, வீட்ட விட்டு ஓடி போயிட்டானாம். 2 நாள் ஆச்சாம். வீட்டு பக்கம் வரவே இல்லையாம். அவன தேடி இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏதாவது கொஞ்சம் பணமாச்சும் லஞ்சமா குடுத்தா வேலை வேலை நடக்கும்னு கூட முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அதுவும் வேலைக்கு ஆகல. மறுபடியும் நம்ம ஹீரோ வண்டிய கழுவ போய், அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. "வண்டி குடுக்க முடியாது. என்ன வேணா புடுங்கிக்கோ" அப்படின்னு எஸ்ஐ எறிஞ்சு விடுறாரு. கூட சப்போர்ட்டுக்கு வந்த அரசியல்வாதி கூட, "இதெல்லாம் சரிப்பட்டாது நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வண்டிக்குள்ள என்னன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷனாவே திரியிறாரு. சரி, நைட்டுக்கு எஸ்ஐக்கு மேல இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டு வாங்கி, அ நைஸா பேசி வண்டி வாங்கிட்டு போயிரலாம்னு நெனச்சு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியிறாரு. நல்லா ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. உட்காருன்னு மரியாதை குடுத்து உட்கார வைக்கிறாரு. அப்போ டேபிள்ல இருந்த ஒரு பைக் ஹெல்மெட்ட எடுத்து தரையில வைக்கிறாரு. இந்த தகராறு பத்தியெல்லாம் சொல்லி, "என் வண்டிய குடுங்க. ஒண்ணும் பெருசா நடக்கல. எவனோ ஒருத்தன் என் வண்டிய தப்பா பயன்படுத்துனதுக்கு, என் வண்டிய புடிச்சு வச்சுக்கிறது நியாயமா?" அப்படிலாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, "ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. அந்த சாவிய எடுத்து குடுன்னு" சொல்லி எஸ்ஐ முழிக்கிறாரு. "சார் என்ன சார்?" அப்படிங்கிறாரு. "சரி, வண்டிய எடுத்து வெளிய வைப்பா" அப்படின்னு சொன்னதும், எஸ்ஐ வண்டிய எடுத்து வெளிய வச்சுர்றாரு. மறுபடியும் சாவி வச்சுக்கிறாரு. "வண்டியெல்லாம் நல்லா தானே இருக்கு. வண்டிய எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லும்போது, அப்பயும் கொடுக்க மாட்டேன்னு எஸ்ஐ அடம்பிடிக்கிறாரு. "இவ்ளோ ஈகோ ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது, காது பக்கத்துல வந்து ஏதோ முணுமுணுக்கிறாரு. அப்புறமா இன்ஸ்பெக்டரோட செயல்ல லைட்டா ஒரு சேஞ்ச் தெரியுது. சரி, வண்டிய குடுக்குறோம். அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு. நம்ம ஏட் இருக்கிறாருல்ல, அவரோட தங்கச்சி கல்யாணம் ஒண்ணு நடக்குது. அதுக்கு எல்லாரும் போறோம். அங்க மட்டும் போயிட்டு வரலாம். என்ன அவன் வண்டியில போயிரலாம் அப்படின்னு சொல்லி, அவனையும் வண்டி ஹீரோவையும் வண்டி ஓட்ட சொல்லிட்டு, கூட ஜம்முன்னு அழகா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவோட சொந்த கதை, சோக கதை இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட்ல ஃப்ரெண்ட் இறந்து போனது. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் குழந்தையோட சேர்த்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மொத்த கதையும் சொல்லியிருப்பாரு. அப்புறம் கல்யாண ஃபங்ஷனுக்கு வந்தாச்சு. இங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் ஜம்முன்னு சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்காரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ் அப்புறம் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு, இப்போ கிளம்ப போற சமயம், அந்த கல்யாணம் யார் வீட்டு கல்யாணம்? ஏட்டு வீட்டு கல்யாணம். ஏட்டோட தங்கச்சி கல்யாணம். ஏ ஏட்டு வண்டியில ஏத்திட்டு, நைட்டு இந்நேரத்தில போய் மீன் பிடிக்க போணும்னு கிளம்புறாங்க. வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோவையும் கிளம்பு கிளம்புன்னு கூட்டிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டு இதில ஏட்டு வீட்டு விசேஷம் கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில போய் அவரையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. மீன் பிடிக்கணுமா. வேண்டா வெறுப்பா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு ஹீரோ. இதுல வேற ரோடே இல்ல. ரோடே இல்லாத மண் ரோடு. இதுலலாம் வண்டி போனா தாங்குமான்னு புலம்பிக்கிட்டே தான் நம்ம ஹீரோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேல வண்டி நகராது. வண்டிக்குள்ள தண்ணி ஏறிடுச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும். நான் வண்டி எடுக்க மாட்டேன். நடந்து போங்க. நான் கூட கூட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிறாரு. அப்பதான் உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர், இதே கார்ல டிக்கிக்குள்ள ஒரு பொணம் இருக்கும். ஒரு டெட் பாடி இருக்குதாம். நம்ம ஏட்டு தங்கச்சிய ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லி மிரட்டியிருக்கிறான். அதுவும் கல்யாணம் ஆற சமயமா பார்த்து பொண்ணு தூக்க பார்த்துருக்கான். பொண்ணு கூட நெருக்கமா இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வெளியில ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கிறான். சமாதானமா பேசி முடிக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ள பொண்ண பெத்தவரு கோவப்பட்டு கை வச்சுட்டாரு. பையன் செத்துட்டானாம். இப்போ பாடிய யாருக்கும் தெரியாம அடக்கம் அடக்கம் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொன்னதும் பயந்து போனவரு, ஒரு செகண்ட் அதிர்ச்சியாகி இன்ஸ்பெக்டரோட சட்டையவே புடிச்சு, "என்னையா சொல்ற? நீங்க பண்ண கொலைக்கு நான் உடந்தையா இருக்க முடியாதுன்னு" சட்டைய புடிக்கிறான். ஆனாலும் வேற வழி இல்ல. நீ உடந்தையா இருந்து தான் ஆகணும் அப்படின்னு எஸ்ஐயும் புடிச்சுக்கிறாரு. "இங்க பாரு, நீ இங்க எதுவுமே செய்ய போறதில்ல. இந்த பாவத்துல உனக்கு பங்கு இல்ல. நாங்க தான் பாவம் பண்ணவங்க. நாங்க இத கழிச்சுக்கிறோம். நீ கண்ணும் காணாம இருந்தா போதும். அதுதான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. புரியுதுல்ல?" அப்படின்னு மிரட்டுறாரு. ஏட்டையாவோட முகத்த பார்த்தா, அவர் ஒரு மாதிரி இந்த விஷயத்த கேட்டு பீதியில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் வண்டி ஒரு இடத்துல காட்டுக்குள்ள போய் நிக்குது. டிக்கில இருந்து பாடிய தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஒரு மூட்டைக்குள்ள. பாடி நம்ம ஹீரோ வீட்ல இருக்கிற மூட்டை. டிக்கில கிடந்த சாக்கு. அந்த சாக்குக்குள்ள தான் பாடிய கட்டி தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது கால் மட்டும் லைட்டா தெரியும். எதிர்ல வேற ஒரு வண்டி வருது. "வண்டிய ஓரமா விட மாட்டியா? நடு ரோட்டுல தான் விடுவியா?" அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போறாரு. காட்டுல அந்த பக்கம் கிராமத்து ஆட்கள் ஏதோ திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வழியா பாடிய எங்கேயோ புதைச்சுட்டு ஜம்முன்னு வண்டியில வந்து ஏறி உட்காந்து, "வண்டி எடு, வண்டி எடுன்னு" சொல்றாங்க. வண்டிய எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த திருவிழாலாம் கடந்து ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வரதுக்குள்ள இவருக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. வண்டி எவ்ளோ அழுக்கா இருக்குது. பொண்டாட்டி, "என்ன வண்டி இவ்ளோ கண்றாவியா கிடக்குது?" அப்படின்னு விசாரிச்சா,
எதிர்ல இவரு பதில் சொல்லாம போய் உட்கார்றாரு. டென்ஷனா இருக்கிறாரு. அது புரிஞ்சுக்காம அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்க, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து ஆறுதலா உட்கார்றாங்க. பொண்ணு வந்து உட்கார்றா. என்ன இவ்ளோ ஆறுதலா உட்கார்றான்னு பார்த்தா, செலவுக்கு காசு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறா. அப்புறம் நம்ம ஹீரோ டிக்கிய ஓப்பன் பண்ணா, டிக்கில ஃபுல்லா ரத்தக்கறை இருக்குது. டிக்கில கிடக்கிற மேட்டை எடுக்கும்போது, பின்னாடி ஒரு பர்ஸ் கிடக்கிறத கவனிக்கிறாரு. இறந்து போன அந்த பையனோட பர்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே சமயம் காஃபி போட்டுட்டு இறந்து போன அந்த பையனோட பர்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே சமயம் காஃபி போட்டுட்டு பொண்டாட்டி இந்த பக்கத்துல வந்ததும், பர்ஸ அந்த பக்கத்துல தூக்கி போட்டாரு. இவங்க வீட்டு தோட்டத்துக்குள்ள பர்ஸ் விழுந்துருச்சு. பர்ஸ கண்டுக்காம இவரு டீ குடிக்க உட்காந்துக்கிட்டாரு. குளிக்கும்போது பார்த்தா, ஒரு பாவத்த பண்ணிட்டோமே! அவங்களுக்கு துணை போயிட்டோமே! அப்படின்னு இவருக்கு வருத்தம். உட்காந்து எவ்வளோ கதறி கதறி அழறாரு. அப்புறம் ஆத்து பக்கமா வண்டிய எடுத்துட்டு போய் வண்டிய நல்லா கழுவுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு விட்டுருக்காங்க போல. கால் பண்ணா கால் அட்டெண்ட் பண்ணல. அதனால ஆள் அமைச்சு கூப்பிட்டுருக்காங்க. இனிமே ஃபோன எடுக்கணும் அப்படின்னு சத்தம் போடுறாரு இன்ஸ்பெக்டர். எஸ்ஐயும் அப்படிதான் திரிஞ்சுட்டு இருக்கிறாரு அங்கிட்டும், இங்கிட்டும். இவங்க பேசுறது வெளிய கேட்கக்கூடாதுன்னு கண்ணாடியெல்லாம் மூடி சாத்துறாங்க. "என்னடா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா?" அப்படின்னு எஸ்ஐ மிரட்டுறாரு. "இனிமே எடுப்பான். நம்ம ஆளு" அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். "என்ன விட்டுருங்க. உங்க வழி எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாலும், நம்ம வழின்னு சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்படி டெட் பாடிய புதைச்ச விஷயத்த வேற யார்கிட்டயாவது சொன்னா, குடும்பத்தோட புதைச்சுருவோம் அப்படின்னு மிரட்டி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பதட்டம். மேபி இறந்து போன அந்த பையன் மெக்கானிக் ஷாப்ல ஒருத்தன் வேலை பார்த்தான்ல, அவன் மேல தான் இப்ப கஞ்சா கடத்துனான்னு பழி போட்டாங்க போலீஸ். அந்த மெக்கானிக் பையன் ஒரு வேளை இறந்து போயிருப்பானோ அப்படின்னு இவருக்கு எண்ணம். இத புரிஞ்சுக்காம பொண்டாட்டி எரிஞ்சு எரிஞ்சு விழ, பதிலுக்கு இவரும் எரிஞ்சு விழுந்துட்டாரு. சோகத்தோட உச்சத்துல இருக்கிறாரு. அவரால நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கூட எரிச்சுட்டாரு. அப்புறம் பையன் கோவமா இருந்தான்ல, அப்ப அடிச்சுட்டாருன்னு பையன ரீச் பண்ண முயற்சி பண்றாங்க. பையன் ஃபோனே எடுக்கல போல. விசாரிச்சதுல பையன் ஹாஸ்டல்லயும் இல்ல போல. வீட்டுக்கும் வரல, ஹாஸ்டலுக்கும் வரல, காலேஜ்லயும் இல்லங்கிறதுனால பையன காணோமேன்னு கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. கம்ப்ளைண்ட் எழுதி குடு தம்பி, பிள்ளைய கண்டுபிடிச்சு குடுக்குறோன்றாரு இன்ஸ்பெக்டரு. இவருக்கு இப்போ பயம் இன்னும் அதிகமாகுது. ஒருவேள அன்னைக்கு புதைச்ச அந்த சடலம், தான் பிள்ளையோட சடலமா இருந்தா, அத தெரிஞ்சுக்கிறோம்னு, அன்னைக்கு டிக்கில ஒரு பர்ஸ் கிடந்துச்சுல்ல, பொண்டாட்டி காஃபி கொண்டு வந்ததுனால தோட்டத்துக்குள்ள வீசி எறிஞ்சாரு. அத இன்னைக்கு ராத்திரி தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த பஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா, அந்த பர்ஸுக்கு சொந்தக்காரன் உள்ள இருந்த ஃபோட்டோ நம்ம ஹீரோவோட பையனோட ஃபோட்டோ. அவ்வளோதான். அழுதா விஷயம் வெளில தெரிஞ்சிரும். சத்தம் போட்டு கூட அழ முடியாம தொண்டைய புடிச்சு கவ்விக்கிட்டு அழு அழுன்னு அழறாரு. அந்த பையன எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாரு. இப்படி ஆயிப்போச்சேன்னு அழுகுறாரு பாவம். இதுல வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோ கிளம்பும்போது, அங்க இருக்கிற ஒரு பைக்கு தன் பிள்ளையோட பைக் மாதிரி தெரியுதுன்னு கேட்டப்போ, ஒரே மாதிரி ஏகப்பட்ட பைக்க ரெடி பண்ணி அனுப்புறாங்க போப்பான்னு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பைக்க இங்கருந்து இடம் மாத்திடலாமான்னு எஸ்ஐ விசாரிக்கிறாரு. அவன் பழி வாங்குறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். நம்ம ஹீரோ முதல் வேலையா எங்க போறாருன்னு பாருங்க. ஏட்டு இருந்தாருல்ல, அவரு வீட்டுக்கு தான் போறாரு. தூங்கிட்டு இருந்த ஒரு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி எழுப்பி வெளியில கூட்டிட்டு வராங்க. யாரோ தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கப்பா, என்னன்னு பாருன்னு. மழை வேற ஜோரா பெஞ்சுட்டு இருக்கு. என் பிள்ளைய என்னடா பண்ணீங்கன்னு கேட்க, அவர் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாரு. ஆனா நம்புறதுக்கு நம்ம ஹீரோ ரெடியா இல்ல. இதுக்கு நடுவுல ஒருவேள அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, பாடி இருந்தா தானே எஸ்ஐயும், இன்ஸ்பெக்டரும் மாட்டுவாங்க. பாடிய இடம் மாத்தலான்னு புதைச்ச இடத்துல இருந்து பாடிய எடுத்துட்டு, வேற ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்கு சில பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா விதியோட விளையாட்டு அன்னைக்கு தான் நிலச்சரிவு ஏற்பட்டு, ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. ஒருத்தர் ஒரு வேனுக்குள்ள கடைசியா ஏதோ ஒரு மூட்டை கிடந்தது. அந்த மூட்டைக்குள்ள ஒரு கை மாதிரி இருக்கிறது. ஒரு டெட் பாடி மாதிரி கிடக்குது. அத பார்த்து தான் பயந்து போய் கத்தியிருப்பாரு. புதைச்ச மூட்டை வெளியில வந்துருச்சு. நம்ம ஹீரோவோட பையனோட பாடி வெளியில வந்துருச்சு. நியூஸ்ல இத பார்த்துட்டு எஸ்ஐ பதர்றாரு. "என்ன சார் இப்படி ஆயிப்போச்சே! பாடி வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு?" புலம்பிட்டு இருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவங்க அந்த நிலச்சரிவுல இறந்து போயிருக்காங்க. கோனப்பேல கிடந்த அந்த டெட் பாடி யாரோடது? கொன்னது யாருங்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையா ஆவப்போது. சார் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தலைமறைவாயிடுவேன்னு எஸ்ஐ சொல்றாரு. "டேய் அதெல்லாம் அவசியம் இல்லடா. நான் பார்த்துக்கிறேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அடிக்கிற மழையில எங்கேயோ கிளம்பி வராரு. எங்க? நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான். ஹீரோவோட பொண்டாட்டி பிள்ளை தான் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு, அவன் வந்தான்னா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதோ தகராறாமே. தகராறுல புள்ளையவே கொன்னு கொன்னு போட்டானாமே! அப்பன் ஒழுங்கா வந்து சரணடைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போக, குடும்பம் அதிர்ந்து போகுது. கதறி கதறி அழுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா, ஏ ஏட்ட நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டாரு. "ஏன்டா என் பிள்ளைய கொன்னுட்டீங்கன்னு?" கேட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. "சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. கல்யாண வீட்ல இருந்து என்ன அவங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க வலுக்கட்டாயமா. இருந்த மாதிரியே என்ன இழுத்துட்டு போனானுங்க. டிக்கிக்குள்ள டெட் பாடி கிடக்குதுன்னு உன்கிட்ட சொன்னாங்கல்ல, அப்பதான் எனக்கும் தெரியும்னு" ஏட்டு ஐயாவும் புலம்புறாரு. இருந்தாலும் உண்மைய விசாரிக்கணும்னு சொல்லிட்டு விரலெல்லாம் உடைச்சு விடுறாரு. அவரு கதறுறாரே தவிர, அவர் சொல்றது தான் நெஜம். அத நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. ஏட்டு ஐயாவோட ஃபோன்ல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன போட்டு இவர தூக்கிட்டேன். நீங்க பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா உங்கள பழி வாங்குவேன்னு ஃபோன்ல மிரட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா ஃபோன் பேசின இடத்த ஈஸியா போலீஸால கண்டுபிடிக்க முடியும். ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கே இன்ஸ்பெக்டர் வந்துர்றாரு. அதுவும் நெறைய போலீஸ்காரங்களோட. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க எஸ்ஐக்கு ஏதோ ஒரு வேலை குடுத்துருக்காரு.
என்ன வேலைன்னா, தான் புருஷனுக்கும் பிள்ளைக்கு பிரச்சனை இருந்துச்சு. புருஷன் தான் பகையில கொன்னுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பொண்டாட்டி பிள்ளைகிட்ட இருந்து வாங்கணுமா. அதுக்காக பொம்பள பிள்ளைகள கூட பார்க்காம, அம்மாவாடி, பொண்ணு சித்திரவதை இவ்ளோ கூத்து நடக்குது. இந்த பக்கம் பார்த்தா இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துட்டு இருக்குது. எப்படி? நாங்க கேஸ் எழுத போறோம் தெரியுமா? ஷூட்டிங் ஸ்பாட்ல உன் கூட இருந்த உன் ஃப்ரெண்டையே தள்ளிவிட்டு கொலை பண்ணது நீ. ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ. அப்புறம் உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நீ ஒண்ணும் பெத்துக்கலல்ல. அந்த பிள்ளை உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணான். விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கோவத்துல அடிச்சு அவன் செத்து போயிட்டான். பாடிய மூட்டை மூட்டை கட்டி காட்டுக்குள்ள கொண்டு போய் நீ தான் புதைச்சிருக்க. இப்படிதான் நாங்க எஃப்ஐஆர் எழுத போறோம். நீயும் ஜெயில்ல தண்டனை அனுபவிக்க போற அப்படிங்கிறாரு. இதையே தான் வெளியில போலீஸ்காரங்க மீடியா கிட்டயும் சொல்றாங்க. நியூஸ்ல இதுதான் தீயா பரவிக்கிட்டு இருக்குது. இப்படி தன்னையும் தன் குடும்பத்தையும் சித்திரவதை பண்றது தொடர்ந்துகிட்டே இருக்கானுங்க. கடுப்பானவரு இன்ஸ்பெக்டர் மேலேயே கைய வைக்கிறாரு. அடிச்சு போட்டு உள்ள தள்ளிட்டு, லாக் பண்ணிட்டு வெளில வரலான்னு பார்த்தா, வெளியில ஏகப்பட்ட போலீஸ்காரங்க. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, எஸ்ஐ பொண்ண எப்படி டார்ச்சர் பண்றாருன்னு பாருங்க. இங்க வரக்கூடிய போலீஸ் எல்லாம் நம்ம ஹீரோவ அடிச்சு நகர்த்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டண்ட் வேல பார்த்தாரு இல்லையா? ஸோ ஸ்டண்ட் எல்லாம் சண்டைலாம் அவருக்கு அத்துபடி. ஃப்ரெண்ட் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. ஆனாலும் ஒரு கட்டத்துல எல்லா பேரும் சேர்ந்து மொத்தமா ரவுண்டு கட்டி புடிச்சுக்கிறாங்க. ஒரு மதம் கொண்ட யானைய அடக்குறதுக்கு சுத்தி இருக்கிற ஆட்கள் முயற்சி பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது இந்த காட்சி. அப்பயும் இன்ஸ்பெக்டர் அடங்குற மாதிரியே தெரியல. இழுத்து கொண்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. மீடியால இவங்க சொன்னது தான் உண்மைங்கிற மாதிரி நம்ப வைக்க முயற்சி பண்ணாங்க. ஊர்க்காரங்க சில பேர் இத நம்பாம போராட்டம் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டோம். நாங்க சொன்ன கதை, என் புருஷன் தான் கொலைகாரன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டாங்களாம். ஏன்னா, அந்த லெவலுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்ப நீ தான் கொலை பண்ணேங்கிறத ஒத்துக்கிட்டேன்னா, கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்தி தண்டனைய வாங்கி குடுத்துட்டு, அடுத்த கட்ட கேஸ பாக்கறதுக்கு நாங்க போயிட்டே இருப்போம்ன்னு எப்படி மிரட்டி உட்கார வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கொலை பண்ணது இன்ஸ்பெக்டர் தான். பாடிய டிஸ்போஸ் பண்றதுக்கு தான் வேற வழி இல்லாம உதவி பண்ணாரு எஸ்ஐ. அதனால தான் சேஃப்ன்னு நெனச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா பொண்டாட்டி புள்ளைய உண்மைய ஒத்துக்க சொல்லி லைட்டா தான்டா விசாரிக்க சொன்னேன். நீ என்னடா காட்டுத்தனமா அடிச்சிருக்க? பிரச்சனை பெருசாச்சுன்னா மாட்டிப்படான்னு சொன்னதும், அவன் ஒரு செகண்ட் பயப்படுறான். "யோவ்! என்னய்யா என் மேல பழி போடுற? விடு விடு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது பார்த்துக்கலாம்." அவருக்கே ஒரு செகண்ட் மரண பயத்த காட்டிட்டு போறாரு இன்ஸ்பெக்டர். இத பார்த்து நம்ம ஏத்து இங்க பாருங்க ஜெயிலுக்குள்ள கிடக்குற நம்ம ஹீரோக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல. அவன் செல்லுக்கு அந்த பக்கம் இருக்கான், நம்ம இந்த பக்கம் இருக்கிறோம். மத்தபடி நம்ம எல்லாருமே இன்ஸ்பெக்டருக்கு அடிமையா தான் இருக்கிறோம்னு சொல்றாரு. ஐயாவுக்கு இந்த தப்புலலாம் பெருசா உடன்பாடு இல்ல. நீங்க அடிக்கிற இந்த கூத்தெல்லாம் எவ்வளோ நாளைக்கு மீடியா நம்பும்னு நானும் பார்க்க தானே போறேங்கிறாரு லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதி. நம்பி தான்டா ஆகணும். நாங்க எழுதுறது தான் எஃப்ஐஆர். போடா அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். நியூஸ்ல இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது பாவம். அடுத்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி தொடர்ந்து விசாரணை பண்ணும்போது பண்ணணும். ஏன்னா இவர் இன்னும் தான் பண்ணத நான் தான் பண்ணேங்கிற அந்த பொய்ய ஒத்துக்கல. அதனால 15 நாள் விசாரணை பண்ணணும்னு ஜெயில்ல வச்சு விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. கோர்ட்டும் சரின்னு ஒத்துக்குச்சு. 15 நாள் விசாரணைக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கலான்னு. இன்னும் சீண்டி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இதுதான் உன் தலையெழுத்து. அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுல வேற இன்ஸ்பெக்டர் ரிட்டயர்ட் ஆக போறாரு போல தெரியுது. அதுக்கான சொற்பொழிவெல்லாம் ஆத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் சில நாட்கள்ல ரிட்டயர்ட் ஆக போறாரு. ரிட்டயர்மென்ட் பார்ட்டிக்காக பிரியாணி பண்ணியிருக்காங்க. அது சாப்பிட சொல்லி ஏடிஎம் மூலமா குடுத்து விட்டுருக்காரு. இன்ஸ்பெக்டர் சாப்பாட கொண்டு போய் வச்சாச்சு, தண்ணி கொண்டு போய் வச்சாச்சு. ஆனா 2, 3 நாளா பச்ச தண்ணி கூட குடிக்கல. சாப்பிடாம உள்ள கிடக்குறாரு நம்ம ஹீரோ. சாப்பிடாம கடந்து செத்து போயிருவாரோன்னு நம்ம எஸ்ஐ பயப்படுறாரு. அவன் செத்தா தானே நல்லது. ஏன்னா, இப்போ ஊரும், உலகமும், மீடியாவும் நாம சொன்ன கதைய நம்பிடுச்சு. இனி அவன் செத்தா தான் எல்லாம் சரிப்பட்டு வரும். ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. நைட்டு நெறைய டியூட்டிக்கு எல்லாம் நெறைய போலீஸ்காரங்கள வச்சுக்காத. நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 போலீஸ் தமிழ்நாட்டுலருந்து வருவாங்க. அவங்கள உள்ள அலோவ் பண்ணு. அப்புறம் நீயும் மஃப்டிக்கு மாறிக்க. அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் போயிட்டே இருக்க, உடனே இன்ஸ்பெக்டர் இவரு வேலைகள செய்யற இந்த ஏவல் எஸ்ஐ இருக்கிற எல்லாரையும் ஏதாவது ஒரு வேல குடுத்து, அங்க சுத்து, இங்க சுத்து, அங்க நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வான்னு ஆட்கள மாத்தி மாத்தி அனுப்பிடுறாரு. நம்ம ஏட்டையா கூட அங்க வேல பார்க்குற பொண்ண அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டு வர சொல்றாரு. இத எல்லாத்தையும் கிளியர் பண்றத பார்த்துட்டு ஏட்டையா புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ பெருசா தப்பு நடக்க போகுதுன்னு. சார் சார் அப்படின்னு சொன்னாலும், போடா அப்படின்னு விரட்டி தான் விடுறாரு. சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே போய் ஆஃப் பண்ணி போட்டாரு. அடுத்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4, 5 போலீஸ் வராங்க. ஸ்பெஷலிஸ்ட் வராங்க. பெருசா சத்தம் இல்லாம சட்டுப்புட்டுன்னு முடிக்கலான்னு வந்த குரூப்ல ஒரு பாதி பேரு நம்ம எஸ்ஸோட கீழ இறங்கி வராங்க. "என்னடா சாப்பிடாம செத்து போணும்னு நினைக்கிறியா? உனக்கு அந்த கவலை வேண்டாம். நாங்களே உன்ன சிறப்பா அனுப்பி வைக்கிறோம்னு" பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. "உன் பிள்ளைய ஜட்டியோட இங்க உட்கார வச்சோம். இன்ஸ்பெக்டர் தான் அடி அடின்னு அடிச்சாரு. ஹெல்மெட்ட வச்சு அடிச்ச அடியில எப்படி விழுந்தான் தெரியுமா? தர தர தரன்னு கால புடிச்சு டெட் பாடி இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனாரு. இப்போ எப்படி அடிச்சு கொலை பண்ணோங்கிறத சொல்றாங்க. ஆனாலும் காரணத்த இன்னும் சொல்லல. பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒருத்தர் நம்ம ஹீரோவோட கழுத்துல சுருக்கு போட பாக்க கைய உள்ள விட்டு இறுக்கு பிடிச்சுக்கிட்டாரு. சுருக்கு போடுறதுக்கு முன்னாடி உசாரானவரு எல்லாரையும் அடிச்சு பொளந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. "உங்க வீடு எங்க வீட்டு அடி இல்ல.
மரண அடி அடிக்கிறாரு. கீழ டிடிஎஸ் எஃபெக்ட் ஏகப்பட்ட சவுண்ட் கேக்குது. அதையெல்லாம் மேல இருக்கிற ஆட்கள், "கீழ பலமான அடி விழுந்துட்டு இருக்குது போல, அவன் செத்தான் போல" அப்படின்னு பேசிட்டு இருக்க, எஸ்ஐ அடி வாங்கி வெளியில வந்து விழுவாரு. எல்லா பேரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடி கொடுக்கறது நம்ம ஹீரோ தான அவங்களுக்கு தெரியல. அத பார்த்துட்டு அவங்களும் களத்துல இறங்க, அவங்களையும் சேர்த்து தம்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க நம்ம ஏட்டையா போனாருல்ல, அவரு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் அந்த பொண்ண ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இந்த பாவத்த செய்ய வேண்டாம் வேணாம்னு சொல்றதுக்காக வராரு போல வேகமா. இந்த இங்க பார்த்தா எல்லா பேரையும் அடிச்சு பொளந்து கட்டிட்டு இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் எஸ்ஏ எல்லாம் சாகுற ஸ்டேஜுக்கு அடி வாங்கிட்டு கிடக்குறான். கண்ணாடியெல்லாம் அடிச்சு நொறுக்கி கழுத்த பிடிக்கிறாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஏட்டையா ஓடி வந்து, "சார் வேணாம் சார்" அப்படின்னு நம்ம ஹீரோவ தடுக்க முயற்சி பண்றாரு. அப்போ அங்க கடந்த ஒரு லாக் எடுத்து, கைவழங்க எடுத்து ஏட்டையாவ அங்கேயே கட்டி போட்டுட்டான். ஏன்னா ஏட்டையாவுக்கு இந்த பாவத்துல பங்கு இல்லன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி தன் பிள்ளைய அவன் தூக்கிட்டு போனானோ, அதே மாதிரி இன்னைக்கு எஸ்ஐய நம்ம ஹீரோ இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வண்டியில போட்டு எப்படி அவங்க ஒரு கோணி பைக்குள்ள அடிச்சு நம்ம ஹீரோவோட வண்டி அந்த கஞ்சா கேஸ்ல உள்ள வந்துச்சுல்ல, டிக்கில போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து வண்டியில ஏத்திட்டாரு. இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ எங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்குள்ள புகுந்து வீட்ல இருந்த அரசியல்வாதிங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையும் வெளிய தள்ளி, அம்மா பொண்ண மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள லத்தியால அடி அடின்னு அடிச்சு, "உங்க அப்பா எங்க? உன் புருஷன் எங்க? சொல்லுங்க சொல்லுங்கன்னு" டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. "உங்கள அடிச்சா அவன் வருவான்ல?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா என் புருஷன் வருவாருன்னு" நம்ம சொல்லி முடிக்கல. ஃபோன் காலு. ஃபோன்ல அந்த பக்கம் நம்ம ஹீரோ. "எங்க இருக்கிற?" விஷயத்த சொன்னதும் இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போறாரு. யாருன்னா இன்ஸ்பெக்டரோட வீட்ல இருக்கிறாரு. "பிள்ளைய இழந்தா அந்த வலி எப்படி இருக்கும்னு உனக்கு காட்ட வேணா? வாடா வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. தனியா வர சொல்றாரு. இந்த ஆளு அரண்டு போய் ஓடி வராரு. ஏன்னா வீட்ல தான் பிள்ளை இருக்குது. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாரு. பிள்ளைய காணோம். ஐய்யயோ! பிள்ளை பிள்ளை பேர கத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாரு. வெளியில பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறான். நம்ம ஹீரோவோட கார் நிக்குது. உள்ள திறந்து பார்த்தா எஸ்ஸே அங்க செத்து போய் கிடக்குறாரு. அடி வாங்கியே செத்து போய் கிடக்குறாரு. "என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்கன்னு?" கேட்டா டிக்கிக்குள்ள இருக்கிறா அப்படின்னு சொன்னதும், டிக்கிய திறக்க முயற்சி பண்ணும்போது நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல எல்லா அடியையும் தாண்டி டிக்கிய ஓப்பன் பண்ணா உள்ள டெட் பாடி இல்ல. என்ன ஆச்சுன்னு கேட்டா, புதைச்சுட்டேங்கிறாரு. ஐய்யயோ! என் புள்ள போச்சேன்னு மறுபடியும் சண்டைக்கு வராம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நெறைய அடி வாங்குறாரு இன்ஸ்பெக்டர். இதுல ஒரு கூத்து என்னன்னா, அப்பா அடி வாங்குறத, இன்ஸ்பெக்டர் அடி வாங்குறத வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ நேரம் ஒளிஞ்சுகிட்டு, இந்த பொண்ணு ஜன்னல் வழியா பார்க்குறா. கத்தல, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, அடி வாங்குறத பார்த்துக்கிட்டே இருக்கிறா அவ. இப்ப ஃப்ளாஷ்பேக்ல அந்த பையன டெட் பாடின்னு நெனச்சு இழுத்துட்டு போனாங்கல்ல, அப்படி இழுத்துட்டு போகும்போது மூச்சு இருந்திருக்குது. கை விரல் அசையுது, மூச்சு இருக்குது. அத பார்த்ததுமே, "சார் உசுரு இருக்கு சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்ட்டு போலாமான்னு?" எஸ்ஐ கேட்டாரு. இன்ஸ்பெக்டர் துணிய குடுறான்னு துணிய வாங்கி அந்த பையனோட மூச்ச அடிச்சு கதற கதற சாகடிச்சிருக்கிறாரு. அதே சமயம் கல்லால கையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு, அடுத்து ஒரு கவர் உள்ள போட்டு, எப்படி தான் பிள்ளைய மூச்சு முட்டி செத்தானோ, அதே மாதிரி இவனும் சாகணும்னு மூச்சு பிடிச்சுட்டாரு. தான் அப்பா சாகுறத ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்த பொண்ணு கதறி கதறி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்குது. இந்த பொண்ணு இப்ப அழுவுறது இப்ப இவ்ளோ கதறி கதறி அழுகுறது, தான் அப்பா இப்ப சாக போறானே அதுக்காகவா? அப்படின்னு கேட்டா, இல்ல. இப்பதான் ஃப்ளாஷ்பேக்குக்கு போறோம். ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தா இந்த கொலை நடந்ததுக்கான காரணமே இந்த பொண்ணு தான். ஏன்னா, இந்த பொண்ணும் நம்ம ஹீரோவோட பையனும் 2 பேரும் லவ் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. பாத்ரூம்குள்ள விஷயம் தெரிஞ்சதுமே ஒளிஞ்சுகிட்டு, "அப்பா இனிமே செய்ய மாட்டேன்ப்பா. என்ன எதுவும் பண்ணாதப்பா. என்ன எதுவும் பண்ணாதப்பான்னு" அழுகுறா பொண்ணு. ஏன்னா, அந்த லெவலுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆள் அப்பா போல. பாத்ரூம் கதவையே உடைச்சுக்கிட்டு பொண்ண வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. பொண்ணுக்கே இந்த நிலைமைனா, அப்ப அந்த லவ் பண்ண பையன் நம்ம ஹீரோவோட பையன். அவன ஜட்டியோட உட்கார வச்சு, "உனக்கு என்னடா நாங்கலாம் எவ்வளோ பெரிய ஆண்ட பரம்பரைன்னு தெரியுமா? எங்க வீட்டுக்குள்ள வரதே பெரிய தப்பு. இதுல என் வீட்டு மருமகன் ஆகணுமா?" அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான், "யோவ் நிறுத்தியா? நீ எப்பேர்ப்பட்டவன்னு உன் பொண்ணு ஆல்ரெடி சொல்லிட்டா. உங்க அம்மா இறந்த பிறகு நீ என்னலாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு" சொன்னதும், வெளியில இத சொல்லுவேன்னு சொல்லி மிரட்டும்போதே தான் ஹெல்மெட்ட வச்சு ஓங்கி ஒரு அடி. பொண்டாட்டி செத்த பிறகு இவரு என்ன கூத்து பண்ணாருன்னு தெரியல. இவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் மூச்சு புடிச்சு நிறுத்தியிருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து, "ஏன் சார் என் வண்டி புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு?" விசாரிக்கும்போது, பிள்ளைய அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஹெல்மெட் இருக்கும். டேபிள்ல இருந்து அந்த ஹெல்மெட்ட கீழ வைப்பாரு. பிள்ளையோட பாடிய மூட்ட கட்டி இவன் உள்ள பேசிட்டு இருக்கும்போது வண்டியில டிக்கில எஸ்ஐ போட்டிருப்பான். இது எல்லாமே பேரலலா நடந்த விஷயம். சரி, இப்ப நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா, காட்டுக்கு மத்தியில பிள்ளைய புதைச்ச அதே இடத்துக்கு பக்கம் வந்திருக்கிறாரு. ஒண்ணுக்கு 2 டெட் பாடி இருக்குது. 2யும் அங்க போட்டாரு. அதே சமயம் எங்க பையனுக்கு இறுதி சடங்கு நடக்குது. இந்த இறுதி சடங்குல ஏத்து வராரு. ஏத்துக்கு பின்னாடியே அழுதுகிட்டு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு வந்திருக்கிறா. இன்ஸ்பெக்டர் பொண்ணு கதறி கதறி அழுகுறத ஒரு கட்டத்துல அழுதுகிட்டு இருக்க அந்த அம்மாவ கட்டிப்பிடிச்சு, இந்த பொண்ணு அழுகும்போது தான் அம்மாவுக்கு தான் பிள்ளை சாவுக்கான காரணம் என்னங்கிற அந்த உண்மை தெரிய வந்திருக்கும். அடுத்து பார்த்தா, பண்ண தவற ஒத்துக்கிட்டு என் பிள்ளைய நான் கொலை பண்ணேன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அது ஒரு கொலை. ஆனா நான் பண்ணது 2 கொலை. என் பிள்ளைய கொன்னவங்கள பண்ணியிருக்கேன்னு தான் பண்ண 2 கொலையில ஒண்ணு இன்ஸ்பெக்டர், இன்னொன்னு எஸ்ஐ. ஏன் கொலை பண்ணேங்கிற அந்த உண்மைய எடுத்து சொல்ல மீடியாவும், போலீஸ்காரங்களும் ஏன் கோர்ட்டுமே அதிர்ந்து போயிருக்கும். இதுதான் எதார்த்தம்னு சொல்லி படத்த இதுல முடிச்சுட்டாங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க் யூ.